உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே.
என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களை உயர்த்துறோம், நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி. ஓ ரபா பல தூரபரா ஷகரபா. அப்பா எல்லாம் இந்த வேலையில் யெகோவா ராஃபா உயர்த்துங்க, யெகோவா ஈரேவை உயர்த்துங்க. ஓ ரியால தர ஷகரபா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே. எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்ம தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த மகிழ்ச்சி வரும். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும்பொழுது தான் நமக்குள்ளே ஒரு ஜாயே வரும். ஓ ரபல ரபா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் எல்லாரும் ஒரு பாரத்தோடு தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, அந்த பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சுருங்க, நான் ரெஸ்ட்டு தரேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற இளைப்பாறுதல் தான் நமக்கு பெர்மனண்ட்டானது. இந்த வேலையில் அப்பா உங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து வரோம். அப்பா எங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சிடுறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறபடினால நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஓ ரீபா பலதரா சங்கரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். நமக்கு எப்போ நம்ம உள்ளத்தில் ஜாய் வரும்னா நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வாருன்னு நம்ம விசுவாசம் இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். சூழ்நிலையை பார்த்தோன்னா கவலை தான் வரும். இந்த வேலையில் எல்லாம் ஆண்டவரே உங்களை பார்க்குறோன்னு சொல்லுங்கள். யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. யெகோவா ஈரேவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். யெகோவா ராஃபாவை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். உங்கள் நோயை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கவலை தான் வரும். ஆனால் நீங்கள் யெகோவா ராஃபாவை பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஓ ரீ பாபாலா தக சந்தரக தலரபரபாம்.
என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார்னு சொல்லி நோயை பார்க்காம யெகோவா ராஃபாவை சார்ந்து கொள்வோமா? யெகோவா ராஃபாவை நம்ம பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றார், யெகோவா ராஃபா உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். இந்த வேளையில் யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் கடந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வியாதி பலவீனத்தை பார்க்காதீங்க, யெகோவா ராஃபாவை இந்த வேளையில் நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய சுகத்தை பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா உங்களுடைய பலத்தை பார்த்து கொள்வார். ஓ ரீபா பாரா ஷகரா பராபா. நிறைய கடனோடு இருக்கீங்களா? இந்த வேளையில யெகோவா ஈரேவை நோக்கி பாருங்க. உங்க கடனை பார்க்காதீங்க. கடனை பார்த்தா சோர்ந்து போயிருவீங்க. உங்களுக்குள்ள கலக்கம் வரும், பயம் வரும். இந்த வேளையில எல்லாம் யெகோவா ஈரே உங்களை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார். ஓ ரபலரர ஷதரலரபா. உங்களை சுத்தி நிறைய போராட்டங்கள் இருக்கா? யெகோவா ஷாலோமை நோக்கி பாருங்க. இந்த வேளையில யெகோவா ஷாலோம் உங்களுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் ஓய பண்ணுவார். அவர் பார்த்து கொள்வார். உங்க எல்லை எங்கிலும் சமாதானத்தை யெகோவா ஷாலோம் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம் எங்க குடும்பத்துடைய சமாதானத்தை நீங்க பார்த்து கொள்வதற்காக நன்றி. யெகோவா ராஃபா எங்களுடைய சுகத்தை பார்த்து நீங்க பார்த்து கொள்வதற்காக, எங்க குடும்பத்துல எங்களுடைய பிள்ளைங்களுடைய சுகத்தை நீங்க பார்த்து கொள்வதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அவர் உங்கள் குடும்பத்தின் சுகத்தை பார்த்து கொள்வார். ஆண்டவர் குறித்து வாக்குத்தத்தருக்கு கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கட்டுண்டவர்களை காயம் கட்டுதல், காயப்பட்டவர்கள் விடுதலையாக்குதல். ஜீசஸோட மினிஸ்ட்ரியை ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிங்க. அந்த வார்த்தை 30 வருஷம் இருந்தாருங்க. 30 years word of God. அந்த 31st year first day ஹோலி ஸ்பிரிட் வந்தாரு. இவர் ஞானஸ்நானம் பெற்றாரு. ஆவியானவர் மேலே இறங்கி அன்று முதல் அவர் தங்கி இருந்தார். அந்த நாள்ல இருந்து அவர் ஊழியம் வேற மாதிரி மாறினதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த 30 years அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஞானஸ்நானம் பெற்று வரும்போது அந்த வார்த்தையோடு ஆவி கலந்தது. கலக்கும் போது வெடிச்சு சிதற மாதிரி அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையையும் ஆவியை ரெண்டா நீங்க பிரிக்க முடியாது. ஆவியானவர் வார்த்தை இல்லாமல் கிரியை செய்ய மாட்டாரு. இந்த வார்த்தையும் ஆவி இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. அந்த வார்த்தையான தெய்வத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்த உடனே பாருங்க, அவர் சொல்வாரு, ஆவியானவர் அவரை ஏவினார் வனாந்தரத்துக்கு போக. சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோனை ஆவியானவர் ஏவினார். ஆண்டவர் சொல்வார் ஒரு இடத்துல, நான் கர்த்தருடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா. அவர் பிசாசுகளை யாரை கொண்டு துரத்தினாரா? பரிசுத்த ஆவியானவரால. நீங்க எங்கேயாவது பேசணும்னு போனீங்கன்னா அவர் சொல்வார், எல்லா நேரமும் நான் சுயமா பேசலப்பா, நான் சுயமா பேசல. அவர் தெரியும், அவருக்கு நிறைய சத்தியங்கள் தெரியும். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தெரியாத சத்தியங்கள் இல்லை. ஒரு இடத்துல சொல்வாரு, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கேட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. இதையே உங்களால் தாங்க முடியல, அதெல்லாம் நான் பரலோகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் உங்களுக்கு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ராஷாந்தரா. அதை தாங்குற சக்தி அந்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னா தாங்க மாட்டீங்க. ஆவியானவர் வருவார், அவர் சொல்லுவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஓரா சாந்தாரா மானாரா சாத்திரி ஆத்தாரா ரியாச்சாரா பாரா. ஆவியானவர் அந்த முழுவதும் நீங்க பாருங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தையே இருக்காது. அவன் உடனே தீர்க்க தரிசனம், வார்த்தை வசனம் என்னன்னே தெரியாது பாருங்க. அப்படி போயிடக்கூடாது. வார்த்தை தான் அஸ்திபாரம், வார்த்தை தான் அஸ்திபாரம். அந்த வார்த்தையின் மேல கட்டப்படுறதுக்கு உதவுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னாரு, நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா என்ன பேசணுன்றதை யோசிக்காதீங்க. அந்த நாளிகையிலே உங்களுக்கு சொல்லப்படும், அந்த நாளிகையில உங்களுக்கு தெரிவிக்கப்படும். என்ன பேசுவோம், என்ன செய்வோம், நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசுவார் அப்படின்னாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் அவர். ஹல்லேலூயா. மரிச்சிட்டாரு.
இயேசு கிறிஸ்து. இந்த ஆவியானவருக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம்? இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உருவாக்குறவர், இந்த ஆவியானவர் உயிர் கொடுக்கிறவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பிட்டாரு. ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார். இப்ப இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் ஏதாவது சுகவீனங்கள், வியாதிகள் எது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டு அதோடைய சோழியை முடிச்சிட்டு உங்களை அந்த இடத்துல உயிரோட வாழ வைப்பாரு, உயிரோட எழுந்து நிற்க வைப்பாரு, எல்லா தரித்திரத்தை சாகடிப்பாரு, செழிப்பை வாழ வைப்பாரு. செழிப்பே என் வாழ்க்கையில செழிப்பை பார்க்க முடியலங்க, பணத்தை பார்க்க முடியலங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அதுக்கெல்லாம் உயிர் கொடுப்பாரு, உயிர் கொடுப்பாரு. உயிர் கொடுத்து அதை வாழ வைப்பாரு, உங்களை வாழ வைப்பாரு. ராஷாந்தாரா மன ராஷாத்தாரா, வாழ வைக்கிற தெய்வங்க, நம்மளை வாழ வைக்கிற கடவுளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழுது. இப்போ என் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கலங்க, அந்த மாதிரி நம்ம உயிர் வாழுதுலங்க, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வாழுங்க, வாழும் வாழும். ஏன்னா ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் பேரே என்ன தெரியுமா? ஏசப்பாவே சொல்லிட்டாரு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ராஷாந்தராத்தர், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுத்திற்கும் உதவாது. ஹோரா சாந்தாராபாரா. இதில் பார்க்குறோம். அடுத்தது 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன். ராஷான் தலாபா ராத்திரியா. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார், உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை வாழ்க்கையில மரணமே இருக்காது. ராஷா தரா திரியா. எந்த நல்லதும் மரித்து இருக்காது, கெட்டதெல்லாம் மரித்திரும். ஆப்போசிட்ட சொல்றேன், கெட்டதெல்லாம் மரிச்சு போயிடும். தரித்திரம், வியாதி எல்லாம் டெட் பாடி ஆயிடும், அடக்கம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் உலர்ந்த எலும்புல, அதெல்லாம் மக்கி மண்ணா போயிடும். நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எல்லா உனக்கு எதிராக போராடினர்களை தேடியும் காணாதிருப்பா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைங்க தேடி பார்த்தா கூட உங்க முன்னாடி வந்து நிற்க முடியாது. உங்க தேடி பார்ப்பீங்க, எங்கங்க உடம்புல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேடி பார்ப்பீங்க. எனக்கு இருந்ததுங்க இங்கே ஒரு கட்டி, இங்கே இருந்துச்சு கொழுப்பு கட்டி, நான் கண்டுக்கவே இல்லை, நான் தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன், அது திடீர்னு பார்க்குறேன் காணோம், மறைஞ்சு போச்சு. தேடி பார்த்தாலும் இருக்காது, காணா போயிடும். உனக்கு எதிராக போராடுறதுல பிரச்சனை, ஒரு தரித்திரம், ஒரு வியாதியில், ஒரு பாவம், ஏதோ ஒன்று உங்களோட அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்ப்பீங்க, எங்கேயா எங்க காணோம் அப்படின்னா அமைதல் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னொரு எதை சொல்றேன் பாருங்க. ஆதியாகமத்துக்கு போங்க, 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாருல்ல. வார்த்தை வந்துருச்சுங்களா? மனுஷனை உண்டாக்குறதுக்கு வார்த்தை வந்துருச்சு. அதே மாதிரி உண்டாக்கிட்டாரு. வார்த்தை உருவாக்கிடுச்சு, உருவாக்கின காரியம் வந்துருச்சு. இப்போ அங்க உயிர் இல்லை. இப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. மனுஷன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. அவர் சுவாசம், அதுதான் ஆவியானவர். அந்த ஆவியானவரை அவருக்குள்ள ஊதுகிறார். ஊதும் போது பாத்தீங்கன்னா அவன் என்ன ஆனானா? ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. மனுஷன் மனுஷ ஆத்துமால இல்ல. ஆதாம் கிட்ட இருந்தது மனுஷ ஆத்துமா இல்ல. இயேசு தனக்குள்ள பிறக்க வைக்காதவங்க அவங்க தான் மனுஷ ஆத்துமா. இன்றைக்கு நம்ம யாரு தெரியுமா? ஜீவ ஆத்துமா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், பரிசுத்த ஆவியானவரின் ஜீவன் இருக்கிறது. அது ஊதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தெய்வமே நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம யாருன்னா நம்ம ஜீவாத்துமா. ராஷாந்தரபாலாத்திரியா.
நம்ம ஜீவாத்மாவானான். வார்த்தை உருவாக்கிடுச்சிங்க, வார்த்தை உருவாக்கிடுச்சு, ஆவி உயிர் கொடுத்துடுச்சு. நான் இன்னொன்று சொல்கிறேன், வார்த்தை சொல்லிச்சுல, எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள் எல்லாத்தையும் வார்த்தை உருவாக்குது. ஆவி அவைகளுக்கு உயிர் கொடுக்குது. ராசனாரா தியாத்தாரா, உருவாக்குறது வார்த்தையின் வேலை, உயிர் கொடுப்பது ஆவியின் வேலை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் உருவாகிடுச்சு, நிறைய காரியங்கள் உருவாகிடுச்சு. பில்டிங் கட்டப்பட்டு ரிப்பன் கட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. வார்த்தை உருவாக்கி 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 எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருச்சு. ஆனால் அசைவில்லாமல் இருக்குது அந்த எலும்புகள் மாதிரி. தசை நரம்புலாம் வந்துருச்சுங்க, நல்லா தான் இருக்குது. ஏன் வாழ்க்கை ரொம்ப வருஷம் ஒரே மாதிரியா இருக்குது, எதுவும் மாற மாட்டேங்குது, ஒரு அசைவு கூட இல்லையே? ஏன்னா ஆவி வரல, ஆவி வரல, ஆவிக்கு இடம் கொடுக்கறது இல்லை. பரிசுத்த ஆவியானால் நிரம்புங்க. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேச முடியுமோ வேலை செய்யும் போது கூட டங்ஸ் பேசிட்டே போங்க. என்ன சொல்கிறேன்னா, ஆண்டுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும், ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம மேரியம்மாக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சுல, லூக்கா 1:35 படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் போல, அங்கே ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கும், அதெல்லாம் கூட வேணாம். இந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருதுங்க, திரும்பவும் படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பரிசுத்த ஆவி உன்மேல் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறாருன்றது ஒரு வாக்குத்தத்தம். பல தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இருக்குது, பல வருஷமா இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துல ஆவியானவர் வரும்போது கிறிஸ்து என்ற உயிர் வந்தது. அல்லேலூயா. படிங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையோடு ஆவி கலக்கும் போது அங்க ஒன்று பிறக்கும், அங்க ஒரு உயிர் வரும். அல்லேலூயா. வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் அங்க வரும்போது அது ஆக்டிவேட் ஆகிறது, அது செயல்படுத்தப்படுகிறது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் அது ஆவியானவர் தான் செயல்படுத்துவார், அதை ஆக்டிவேட் பண்ணுவார், அதை நிறைவேற்றி முடிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க போகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? பற்பல பாஷைகளை பேசுங்க, பற்பல பாஷைகளை. இந்த நேரத்திலே அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் பேசுங்க. ஓரா சந்த ரமணரா சியாக்கரா லேஹதியா மஹதரா ரியாத்துரா கரா ஷாக்கா ராத்தா ராகா. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள் என்னது பிரதர்? எனக்கு ஆண்டு நிறைய பேசியிருந்தாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலனே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள பிரவேசிக்க இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, அங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிறதை பார்ப்பீங்க. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் வருகிறதை பார்ப்பீங்க. ராஷனரா, இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் வந்தாலே போதுங்க, அது எங்கேயோ இருக்குங்க. ராசியானா ராஷ்டா லாபத்தியா மனா ஷதரபா ராஷந்தரா. இலைகள் துளிர்க்கிறத நான் பார்க்கிறேன், விதைகள் முளைக்கிறத பார்க்கிறேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க. ராஷதரா ரியாதரா ரியாதரா மல்பரா ஷதரா ரியா துரா பரா ஷீனிரியமனா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ராசன ராத்தரா. ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில மரித்து போயிருந்த உலர்ந்த எலும்புகள் போல் இருந்த எல்லா காரியங்களையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உயிரடைந்து கொண்டிருக்கிறது, உயிர் வந்து கொண்டிருக்கிறது. ராசனா
ராதரபரா சண்டலபா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களை இப்போது உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். ராதரபரா. சில பேருக்கெல்லாம் ஏன் தான் உயிர் வாழ்றேன் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்க. எதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், என்னதான் ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ வைக்க போறது பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கை ஆவியானவர் சொல்றாரு, சர்ப்ரைஸால நிரப்ப போறேன், சர்ப்ரைஸால நிரப்ப போறேன் ஆவியானவர் சொல்றாரு. புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில முளைக்கிறத பாப்பீங்க. வேதத்தையும் தியானிங்க, ஆவியானவருக்கும் இடம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நடக்கிறத பாப்பீங்க. ஓரா தாரா மானா ஷட்டரா லிதிரி ஆந்தரா மனரா துரா பல்பரா ஷதரா கரா ஏதிரியான் துரா மனரா ஷரா ரியாசினி தரா திரிரி பாரா தரா லாக்கா ராத்தா ராஷா தரா. தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவுக்கு நடுவில் தடையா இருந்த தடைகள், நீங்க அந்நிய பாஷை பேச பேச அதெல்லாம் உடைக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. ராதா ராபாரா ரோதா ராபாரா. நிறைய பேர் நீங்களும் ஆண்டவரும் கொஞ்சம் க்ளோஸா வராதபடிக்கு தடுக்கிற சில காரியங்களை பார்க்கிறேன். அந்த காரியங்கள் உடைக்கப்படுகிறது. ராஷா ராபாரா. ஒரு அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். தேவ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பரலோக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இந்த பூமியில கடவுள் செய்ய போற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ராஷா தராபாரா. இனி நடக்க போற காரியங்களையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ரோஷா தராபாரா. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகளும் நடக்க போற காரியங்களை முன்னமே அறிவித்தது போல நீங்க அந்நிய பாஷை எவ்வளவு நேரம் அதிகமா பேசுறீங்களோ, இந்த வேதத்தோடு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, நீங்க நடக்க போற காரியங்களை முன்னமே அறிவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அன்னைக்கு மோசே சொன்னாரு, இந்த 2 பேர் மாத்திரம் அல்ல, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நான் ஆசைப்படுகிறேன்னு மோசஸ் யோசுவாட்ட சொன்னாரு பாருங்க. அதுதான் கடவுளின் விருப்பம். தீர்க்க தரிசனம் சொல்றதோ, ஆவியில நம்ம நிறைய வரங்களோட செயல்படுறதோ, யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அது நமக்கு இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரோடு நெருங்க நெருங்க நீங்களும் அந்த செடியின் மேல் இருக்கிற கொடியாக கர்த்தர் செய்ததை காட்டில் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் சொன்ன மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது செய்ததை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்கிறவர்களாக நீங்க மாறுவீங்க. ராஷா தாரா. உங்களை குறித்து நீங்களே தாழ்வு மனப்பான்மையில இருக்காதீங்க. நான் இன்னும் பெரிய ஆளா, எனக்கு பேச தெரியாது, இல்லைனா எனக்கு நான் அப்படி நான் இப்படி நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் ஆண்டவருக்கு பிரியமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்க தகுதியை வச்சு ஆண்டவர் உங்களை அழைக்கிறது கிடையாது. அவருடைய தகுதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் தகுதி, கடவுளின் தகுதி, உங்க தகுதி. எப்படி உங்க தகுதி உங்க பிள்ளையின் தகுதியா மாறுமோ, அதே மாதிரிதான் பிதாவின் தகுதி, கிறிஸ்துவின் தகுதி, பரிசுத்த ஆவியானவரின் தகுதி. அது நம் தகுதி, அது உங்க தகுதி. அந்த தகுதியில வாழ பழகுங்க. ஓரா சந்தரமான ராசியாந்தரா லியாத்தரா பராட்டலவரா ஊரபதரா மனரா ஷிதிரியா ஹல்கரா சியானரா துரவரா ஓரதரா பராஷதரா. ஜீவ தண்ணீர் போல நதிகள் பாய ஆயத்தமா இருக்கிறது. ஜீவ தண்ணீர் போல நதிகள் பாய ஆயத்தமா இருக்கு. உங்க விதைகள் மேல விடுங்க, வார்த்தை என்னும் விதைகள் மேல விடுங்க. அந்த நதி பாய்ந்து போகட்டும், அந்த நதி பாய்ந்து போகட்டும், அந்த நதி பாய்ந்து போகட்டும். சுகம் விளையும், ஆரோக்கியம் விளையும், தங்கம் விளையும், பரிசுத்தம் விளையும், ஞானம் விளையும், எல்லாம் விளையுங்க. எல்லாத்தையும் விளைச்சல நீங்க தியானிச்ச எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுப்பது அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரோடு வாழ பழகுங்க. அது ஆவியானவரின் காலம், பிதாவின் காலம் ஒன்று இருந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் இருந்தது. அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போவது உங்களுக்கு நல்லது. அப்பதான் தேற்றரவாளனாகிய
சத்திய ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.